السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவாராக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே ஒரு பாவம், அதை பாவம் என்பதாகவே நாம் நினைக்காமல் அதை சர்வ சாதாரணமாக கடக்கக்கூடிய ஒரு பாவம். அந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே எச்சரிக்கை செய்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களிலே அந்த பாவத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பாவத்தை பற்றி நாம் கேட்டோம் என்று சொன்னால், அந்த பாவத்தை இன்றைக்கு நாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் சர்வ சாதாரணமாக ஒரு பண்பு என்பதாகத்தான் இன்றைக்கு நாம் அதை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த பாவம் தான் புகூல் என்பதாக சொல்வார்கள். அரபியிலே புகூல் என்று சொன்னால் கஞ்சத்தனம். அதே போன்று என்பதாக சொல்லுவார்கள். என்று சொன்னால் கருமித்தனம். கஞ்சத்தனம் என்று சொன்னால் அவனிடம் பொருளாதாரம் இருக்கும், அந்த பொருளாதாரத்தை எதற்கும் செலவு செய்ய மாட்டான். எந்த ஒரு விஷயத்திற்கும் அவன் அந்த பொருளாதாரத்தை வெளியிலே எடுக்க மாட்டான். என்று சொன்னால் கருமித்தனம். பிறருக்கு அவன் செலவு செய்ய மாட்டான், தனக்கும் அவன் செலவு செய்ய மாட்டான். அந்த அளவிற்கு இருக்கக்கூடியவன் தான் கருமித்தனம் என்பதாக சொல்லுவார்கள். இந்த இரண்டு குணங்களும் ஒரே போன்றுதான் இருக்கும். சில வேறுபாடுகள் மாத்திரம்தான் இதற்கு மத்தியிலே இருக்கும். யூதர்கள் சொன்னார்கள், யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார்கள், வகாலத்தில் யஹூத் யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வினுடைய கை கட்டப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ் தஆலா கஞ்சனாக இருக்கின்றான் போன்ற வார்த்தைகளை அந்த யூதர்கள் பயன்படுத்தினார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் தஆலா உடனடியாக வசனத்தை இறக்கினான். வகாலத்தில் யஹூத்,
யூதர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வினுடைய கை மக்லூலா, அல்லாஹ்வினுடைய கை கட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். உண்மையிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைகளை விரித்து வைத்திருக்கின்றான், தன்னுடைய அருட்களை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் உண்மையிலே யார் தங்களுடைய கைகளை கட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக, அல்லாஹ்வினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்களோ, உண்மையிலேயே அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இருக்கிறார். அது போக இப்படி சொல்பவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் என்றென்றைக்கும் இறங்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இருக்கிறார். இனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கலாம், நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சிலரை அல்லாஹ் தஆலா பணக்காரர்களாக செல்வந்தர்களாக ஆக்கியிருப்பார், சிலரை ஏழ்மையானவர்களாக ஆக்கியிருப்பார். இது அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருள். எல்லாரும் பணக்காரனா ஆகணும், எல்லாரும் பணக்காரனா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் நடக்காது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நானே பெரிய பணக்காரன், நான் எதற்காக வேலைக்கு போகணும், நான் எதற்காக உனக்கு வீடு கட்டி தர வேண்டும், நான் எதற்காக உனக்கு செருப்பை தைக்க வேண்டும் என்பதாக, நான் எதற்காக உனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதாக எல்லோரிடமும் பொருளாதாரம் நிரப்பமாக இருந்தால் இந்த வார்த்தை வராது. எல்லோரும் ஏழைகளாக இருந்தால் அந்த இடத்திலும் எந்த ஒரு வேலைகளும் நடக்காமல் அப்படியே உலகம் ஸ்தம்பித்து விடும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சிலரிடம் பணத்தை கொடுத்து வைத்திருக்கின்றான், சிலரிடம் பணத்தை எடுத்து சோதித்துக் கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் அஃலலுல் அமால், இருக்கிறதிலே சிறந்த அமல் எது என்பதாக கேட்கும் பொழுது, அஃலலுல் ஸதகா, இருக்கிறதிலே சிறந்த சதகா எது என்பதாக கேட்கும் பொழுது, நீ கஞ்சத்தனப்பட போகின்றேன் என்கின்ற எண்ணத்திலே, பணம் முடிஞ்சிடும் எண்ணத்துல நினைக்கும் போது நீ தர்மம் செய், அதுதான் இருக்கிறதிலே சிறந்த சதகான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காரணம், இன்னைக்கு நம்மள்ட்ட ஈமான்ல பலகீனம். காரணம், இந்த பணத்தை கொடுத்து விட்டால், இந்த பணத்தை தர்மம் செஞ்சுட்டோம்னா, இந்த பணத்தை செலவு செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் தஆலா மீண்டும் இந்த பணத்தை தருவானா என்பதாக நாம் அந்த பணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த பணத்தை செலவு செய்வதில் ரொம்ப கஞ்சத்தனம் பிடிக்கின்றோம். இதை அல்லாஹ் தஆலா மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தினுடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள். யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலாத் வ யூதுஸ் ஸகாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், மேலும் நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன, ஏதாவது தர்மம் செய்யுங்க, எதையாவது நீங்க அல்லாஹ்வினுடைய பாதையில செலவு செய்யுங்கன்னு சொன்னா இன்னைக்கு சொல்லப்படுகின்றது, இது எப்படி நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும், இந்த பொருளாதாரம் எல்லாம் நான் சம்பாதிப்பது என்னுடைய உழைப்பால் வந்தது என்பதாக இன்றைக்கு அந்த பொருளாதாரத்தை செலவு செய்வதில் நம்முடைய கைகளை நாம் கட்டி வைத்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே நாம் தர்மம் செய்யும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா இதை இரட்டிப்பாக 10 மடங்கு நமக்கு தருவான் என்கின்ற எண்ணத்தில் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்யும் பொழுது இதை கொடுத்துட்டோம்னா இது திரும்ப கிடைக்காதே என்பதாக நாம் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஈமான் இருக்காது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனிடத்திலே ஒரு காலமும் இருக்காது. கஞ்சத்தனம் ஒரு மனிதனிடத்திலே இருந்தால் அவனுடைய மனதிலே ஈமான் இருக்காது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் இஸ்லாம் பல படித்தரங்களை வச்சிருக்குது. எடுத்த உடனே ஒருத்தனை எல்லா இடத்தையும் செலவு பண்ணுன்னு சொன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவான், செலவு செய்ய மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் சொல்லி காட்டுது, உனக்கு அதிகமான பொருளாதாரம் இருக்குங்களா, ஏழைகளை பார், ஏழை எளியவர்களை பார், அவர்களுக்கு பொருளாதாரங்களை கொடு, அல்லாஹ்வினுடைய பாதையிலே சதகா செய் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்படி அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? இரண்டாவதாக உற்றார் உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு தர்மம் செய் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அவங்கள்ட்ட கொடுக்கிறதுக்கு மனசு இல்லையா? இஸ்லாம் சொல்லுகின்றது, உன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய், உன்னுடைய மனைவிக்கோ உன்னுடைய குழந்தைக்கோ உன்னுடைய பெற்றோர்களுக்கோ நீ உதவி செய் என்பதாக, தர்மம் செய் என்பதாக சொல்லி காட்டுகின்றது. இன்னைக்கு பார்க்கலாம்,
குடும்பத்திற்கு கூட பணம் தராமல், குடும்பத்திற்கு கூட பணம் கொடுக்காம இன்னைக்கு பல்வேறு நபர்கள் அந்த பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்காங்க. இஸ்லாம் கடைசியாக ஒரு படித்தரத்தை ஏற்படுத்துகிறது. யாருக்குமே கொடுக்கிறது விருப்பம் இல்லை, உனக்காக செலவு செய்ய சொல்லி காட்டுகின்றது. ஆனா இன்னைக்கு பார்க்கலாம், பணத்தை வியாபாரம் செய்து வேலைகளை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் தனக்கு கூட அந்த செலவை செய்யாமல் இன்றைக்கு பல்வேறு சகோதரர்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பல்வேறு வேலைகளில் ஈடுபடுவார், பல்வேறு பொருளாதாரங்களை திரட்டி வருவார். தன்னுடைய குடும்பத்திற்கு தனக்கு கூட அந்த பொருளாதாரங்களை செலவு செய்யாமல் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், அஸ்ஸதகா தர்மம் என்று சொன்னால் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறது, ஒரு பள்ளிவாசலை கட்டுறது, ஒரு மதரசாவுக்கு கொடுக்கிறது, இதுதான் தர்மம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் செலவு செய்யும் சொல்றானோ அது எல்லாமே தர்மம். ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களிலிருந்து கொடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அடுத்தபடியாக உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். மனைவிக்கு ஒரு கவல உணவை ஊற்றி விடுவது கூட சதக்கா என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்றைக்கு பார்க்கலாம், இந்த கஞ்சத்தனம் பெருகி வருவதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கலாம். கையில் பல்வேறு பொருளாதாரங்கள் இருக்கும், அந்த பொருளாதாரங்களை வெளியே எடுப்பதில் இன்றைக்கு கஷ்டம். வெளியே எடுத்தா என்ன நினைக்கிறான், நான் இன்னைக்கு ₹1 தர்மம் செஞ்சோம்னா 100 ரூபாய் செஞ்சதுதானே ஒரு ₹100. அதனால் இந்த ₹1 குறைச்சுனா அந்த ₹100 அப்படியே விட்டு போயிடும். அதனால இந்த தர்மங்கள் எல்லாம் என்னுடைய கையில இருந்து நான் போடும்போது இந்த பணம் எல்லாம் வேஸ்டா போயிடும் நினைக்கிறான். உண்மையிலே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியாக தர்மங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக 10 மடங்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரே ஒரு சின்ன செய்தி, அபூ தர்தா என்கின்ற ஒரு ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவர்கள் ஒரு 6 தோட்டங்களை வைத்திருந்தார்கள் மதீனாவில். அந்த 6 தோட்டத்திற்கு மிகப்பெரிய சொந்தக்காரர். ஒரு தோட்டத்திற்கு 100 பேரித்தம்பழங்கள், பேரித்த மரங்களை வைத்திருந்தார். அவர் ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே ஊது செய்வதற்காக அந்த பள்ளிக்குள்ளாக நுழைகிறார். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது அப்படி அவருடைய காதுகளில் விழுகின்றது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வை வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு மரம் வளர்க்குகின்றார். அந்த மரம் எங்க வீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, கொஞ்சம் இடைஞ்சல் தருகின்றது. நான் என்னுடைய வீட்டினுடைய சுவரை கொஞ்சம் மேல ஏற்றி கட்டுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். காரணம், எங்களுடைய வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அதனால நான் அந்த சுவரை கொஞ்சம் ஏத்தி கட்டலாம்னு ஆசைப்படுறேன். அவர்கிட்ட நீங்க இந்த மரத்தை வெட்டுங்கன்னு சொன்னா அவர், நான் வெட்ட மாட்டேன், இந்த மரம் எனக்குரியது, எனக்கு பிடித்த மரம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ், இதை எப்படியாவது பேசி அந்த மரத்தை வெட்டிட்டீங்கன்னா 2 பக்கமும் மஹரமியத்தை பேணுவதாக இருக்கும், நீங்க கொஞ்சம் பேசுங்க யா ரசூலுல்லாஹ், நீங்க பேசினா அவர் கண்டிப்பா கேட்பாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் அழைத்து வரப்படுகிறார். இதையெல்லாம் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மனிதர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பா உனக்கும் நல்லதுதானே, உங்க வீட்டு பெண்களும் மஹரமியத்து பேணப்படும், அவங்களுடைய வீட்டினுடைய பெண்களுடைய கண்ணியமும் பேணப்படும். கொஞ்சம் செவரை உயர்த்தி கட்டணும்னா அந்த மரத்தை கொஞ்சம் வெட்டி தானப்பா ஆகணும், வெட்டுறதுக்கு நீ அனுமதி கொடுன்னு சொல்லுங்க. அந்த மனிதர் சொல்றார், யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் அந்த மரத்தை ரொம்ப நேசிக்கிறேன், அதை நான் தான் சின்ன வயசுல வச்சேன், அது நல்லா வளர்ந்துருச்சு, அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மரத்திற்கு பகரமாக இந்த மரத்தை நீ விட்டு கொடு, நாளை சொர்க்கத்துல உனக்கு ஒரு பெரிய மரத்தை நான் விட்டு தருகின்றேன், உனக்கு நான் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், இந்த மரத்தை மட்டும் எங்களுக்காக விட்டு கொடு, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உனக்கு மிகப்பெரிய நீண்ட மரம், கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் நீ பயணித்தாலும் அந்த மரத்தினுடைய நிழலை கூட உன்னால் தாண்ட முடியாது, அப்படிப்பட்ட மரத்தை நான் உனக்கு பொறுப்பேற்கின்றேன் என்று அவர் சொன்னபோது அந்த இளைஞர் சொல்லுகின்றார், இல்லை யா ரசூலுல்லாஹ், இந்த மரத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு பெரிய மரமா, பல ஆண்டு காலம் அந்த நிழலிலே பயணித்தாலும் அந்த நிழல் முடியாதா, அந்த மரத்தை எனக்காக நீங்க வாங்கி தருவீங்களா யா ரசூலுல்லாஹ்
இந்த மரத்தை அந்த மனிதர்கிட்ட அந்த இளைஞர்கிட்ட எவ்வளவோ பேசி நான் வாங்கி தரேன், ஆனா அதுக்கு பகரமாக அந்த மரத்தை எனக்கு தருவீங்களான்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க, ஆம், இந்த இளைஞர்கிட்ட நான் எவ்வளவு பேசிட்டேன், அவர் கேட்க மாட்டாரு, நீங்க அதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மரத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்றாக சுவனத்தினுடைய மரத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். இந்த இளைஞரை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சென்றார்கள். சொல்றாங்க, இந்த ஒரு மரத்தை நீ விட்டு போடு, என்கிட்ட இருக்கக்கூடிய 6 தோட்டங்கள், ஒரு தோட்டத்திற்கு 100 மரங்கள், 600 மரங்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஓடைகளும் அதில் இருக்கக்கூடிய வீட்டையும் உனக்கே தந்தறேன், ஒரு மரத்தை மட்டும் எனக்காக விட்டு கொடுங்க. அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த இளைஞர் அந்த நேரத்திற்கு சரி காணுகின்றார். 6 தோட்டங்களும் அதில் இருக்கக்கூடிய புறவரங்களும் அதில் இருக்கக்கூடிய ஓடைகளும் அதில் இருக்கக்கூடிய வீடுகளும் அந்த இளைஞரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அந்த மரத்தை வெட்டி சாய்க்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தர்தாவே, உங்களுக்கு அந்த மரத்திற்கு, சொர்க்கத்திற்கான மரத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே அந்த தோட்டத்துடைய வாசல்ல போய் நிற்கிறாரு. அந்த தோட்டத்துக்குள்ளதான் அவருடைய வீடு இருக்குது. அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. வெளியில நின்றே கூப்பிடுறாரு, மனைவியே, குழந்தைகளே, வெளியே வாங்க, இந்த தோட்டத்தை நான் விட்டுட்டேன். யாருக்கு வித்தீங்க, எதுக்கு வித்தீங்கன்னு அந்த உம்மு தர்தா கேட்கக்கூடிய நேரம் அபூ தர்தா சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில நான் விட்டுட்டேன். உடனே அந்த மனைவி சொன்னார்கள், சிறந்த ஒரு வியாபாரம், சிறந்த ஒரு வியாபாரம் என்பதாக சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தார்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு ரொம்ப கஷ்டத்துலதான் இந்த சஹாபியுடைய வாழ்க்கை கடந்தது. இனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றைக்கு சஹாபாக்கள் பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்தார்கள். இது என்னுடைய எதிர்காலத்திற்கு உதவுமே என்பதாக சேமித்து வைக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகமாக அள்ளி கொடுத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் இன்றைய காலகட்டம் நாம் சேமிக்கின்றோம் என்கின்ற பெயரிலே நம்முடைய கைகளை எல்லாம் சுருக்கிக் கொள்கின்றோம். யாராவது தர்மம் கேட்டால், யாராவது பொருளாதாரத்திற்கு வந்து நாடி நின்றால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது யாராவது வந்து கேட்டாங்கன்னா முதல்ல அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களால முடியாத பட்சத்துல சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யாராவது இந்த மனிதருக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கொடுங்கள், இவருக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். இனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, அவ்வளவு சிரமத்திற்கு மத்தியிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல முறையில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கைகளை சுருக்கிக் கொள்ளாமல், நம்முடைய கைகளை பெரிதாக விரித்து விடாமல், சாதாரண நிலையிலே அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த கருமித்தனம், இந்த கஞ்சத்தனம் போன்ற விஷயங்களை விட்டு நாம் பாதுகாக்கப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த கஞ்சத்தனத்தை விட்டு என்னை பாதுகாக்க முடியும். யா அல்லாஹ், இந்த கருமித்தனத்தை விட்டு என்னை பாதுகாக்க முடியும் என்பதாக அதிகமாக துஆ செய்யக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இது போன்ற தீய குணங்களை விட்டு விலகக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலா அருளோடு இன்ஷா அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.